ஓகே, அது மேலே லைட்டாக கிரேவியை போட்டு அப்படியே ஒரு சிக்கன் பீஸையும் வச்சு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன், சரியா? அது சின்ன சின்ன அப்படின்னா நல்லா இருக்கும். எனக்கு ஹீட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் செய்யலை. முட்டோட்டி வச்சு நல்லா இருக்கு. ஆல் ஃபினிஷ், எல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்களும் மறந்துட்டா இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இல்லைன்னா என்ன பேசக்கூடாது, உண்மையிலே நல்லா தான் இருந்தது. என்ன படி இடத்துல நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கேன். அதோட இங்கே வந்து பரோட்டாவும் முட்டை ரொட்டியும் கொஞ்சம் ஸ்பெஷல் எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்களும் வேணுமெண்டா வீடியோ கடைசி பார்த்து வந்தீங்கன்னா இங்கே இது இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், சரியா? பெட்டாக்குள்ள தான் இருக்குது, 157 நம்பர். ஓகே, நீங்கள் வந்து பெட்டாக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து மொத்தமாகவே ஒரு 3 பரோட்டா, 5 முட்டை ரொட்டி, ஒரு சிக்கன் கறி இவ்வளோத்தையும் சேர்த்து 1510 ரூபா தான் வந்தது. ஸோ பரவாயில்ல, ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் டேஸ்ட்டும் இருக்குது. அதே மாதிரி கீழே இருந்து சாப்பிட்லாம், இதில் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இடம் கொஞ்சம் இன்னுமே நல்லா இருந்துச்சு. கீழுக்கு வந்து நார்மலாக இருக்கும், மேலுக்கு போனால் ஏசி ரூம் தான், கொஞ்சம் மேலுக்கு சீட்டும் கம்ஃபர்ட்டாக இருந்தது. மற்றபடி ஓகே, நல்ல இடம் தான். எனக்கு தெரியும் அது இவ்வளோ ஆழமாக, இப்போ கிட்டடியில் தான் எனக்கு தெரியும். ஹோட்டல் பங்க்ஷல் பெட்டாவில் வந்து பங்க்ஷல் ஸ்ட்ரீட், கொழும்பு 11 பங்க்ஷல் ஸ்ட்ரீட். இது உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே என்ன கடை இருக்குன்னு தெரியாது, தெரியல. நான் இங்கே சாப்பாட்டு கடை வந்தீங்கன்னா